இது ஏற்பட்டுட்டோம். இதில் ஆயிரங்காட்சின்னு ஒரு வகை வருது. 1000த்துக்கு மேலே விதை வரும். இது அந்த மாதிரி இல்லை, இது மீடியம் டைப். நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை சர்ச் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கை முறை எவ்வளோ நாளையில் நமக்கு பலன் தர்றாங்க, அவங்கள இண்டிபெண்ட்டாக வளர விடாமல் இருந்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதை நான் செக் பண்ணுறதுக்காக ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அந்த தொட்டிக்குள்ளாடி 2 எண்ணம் வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இதுதான் முள்கிழங்கு. ஃபுல்லாக முள் வந்து 2 மீட்ரு அந்த பக்கத்தில் கிழங்கு வைக்கும் இல்லையா, அந்த முள்கிழங்கு செடி. அதையும் சர்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது இன்னும் 4.5 மாதத்தில் உங்களுக்கு கிழங்கு கிடைக்கும். இந்த தொட்டி அப்படியே கீழே தட்டி அதில் முள் எப்படி வருது, அதுக்கு அது மக்களே அதுக்கு முள்ளில் ஒரு அடி வாங்கினீங்கன்னா வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. அதனால் அதை சர்ச் பண்ணுறதுக்காக நான் இது நட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், முள்கிழங்குகள் இப்படி தான் இருக்கும். சிறுகிழங்கு, நனைக்கிழங்கு, அது மாதிரி இது முள்கிழங்கு. இது ஒரு அற்புதமான கிழங்கு வகை. இதுவும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக நட்டுருக்கேன். இது பூவெல்லாம் நிறைய பூத்துச்சு. எவ்வளோ கிழங்கு வைக்கிறான்னு பார்ப்போம்.